ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம கொஞ்சம் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சடனாக பிளான் பண்ணோம். ட்ரிப்லாம் வந்து போயிட்டு முடித்தோம் இல்லையா. சரி, கொஞ்சம் போர் அடிந்துருச்ச மாதிரி வந்து எங்களுக்கு ஒரு ஃபீலாக இருந்துச்சு. நின்று வச்சுட்டு இருந்தேன். ஸோ அதனால் வந்து சரி, நம்ம எங்கே எப்போவுமே வந்து பெஸி தான் போவோம், அங்கே வந்து போயிட்டு வரலாம், அங்கே போய் கொஞ்சம் ஸ்ட்ரீட் ஃபுட்டு அதுமாதிரி பீச் ஃபுட்டு தான் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு தான் நானும் இவங்க அப்பாவும் ஆகாஷும் வந்து பிளான் பண்ணோம். சரி, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு காஃபிலாம் நாங்கள் குடிச்சிட்டு வந்து போகலாம், தெம்பாக போகலாம் அப்படின்னு தான் வந்து நாங்கள் வந்து டிசைட் பண்ணோம். நானும் வந்து கிளம்பியாச்சு. ஆக்சுவலி ஃபேன் ஆஃப் பண்ணி நான் வீடியோ எடுக்கிறதால என்னால் ரூமில் ஒரு நிமிஷம் கூட இருக்கவே முடியல. இப்போ இருக்க அந்த சம்மருக்கு என்னால் ஃபேன் இல்லாமல் ப்ளஸ் ஏசி இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாது. அதுவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அப்படியே நம்ம கிளம்பியாச்சு நம்மளும். நாங்களும் வந்துட்டோம் மெஸ் நகருக்கு. இது ஆக்சுவலி இதை ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க போல். இது நேம் என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதுக்குள்ளே போகவே. இதுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் எதுவுமே இல்லை. அதுவே வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஐடியா அவங்க பண்ணது கூட சொல்லலாம். ஏன்னா சில பேருக்குலாம் வந்து இல்லைன்னு மாதிரி இருக்கிற பாப்பாங்களாம் வந்து எந்த ரைட்லையுமே வந்து அவங்கள கூப்பிட்டு போக முடியாது. ஜஸ்ட்டு சுற்றி பார்க்குறதுக்கு அந்தமாரி வேணால் வந்து கூப்பிட்டு போகலாம். மீறி நம்ம தீம் பார்க்லாம் போனாலே வந்து என்ட்ரி ஃபீஸ்லாம் வந்து பே பண்ணுற சொல்கிறாங்க இல்லையா. இங்கே வந்து அந்தமாரி எதுவுமே இல்லை. பட் இங்கே வந்து அவ்வளோவா ஒன்றும் நல்லா இருக்கும் அப்படிலாம் என்னால் சொல்ல முடியாது. கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது. பட் ஆனால் குட் ஃபீல், போனால் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. நிலனும் வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருந்தார். அவர் பார்க்கவே அவனுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இவ்வளோ அவன் க்ரௌடு பார்த்தாலே அவன் கொஞ்சம் ஷை ஆகிடுவான் நிலன்னு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இங்கே வந்து அவனோட ஃபேவரட்டான பிளேஸ் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து விளையாடிட்டு இருந்தான். ஆக்சுவலாக அவனுக்கு பயமாக இருக்குது போல். அவனுக்கு எப்போவுமே இந்த சர்க்கஸ் இது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது எப்போவுமே. ஏன்னா நம்ம தூக்கி வச்சாலுமே அவ்வளோவா வந்து லைக் பண்ண மாட்டான் இது. நிலனோட ஃபேவரட்டே வந்து இது தான். இது வந்து லைட்டாக கொஞ்சம் உடஞ்சலாக இருந்துச்சு. இங்கே கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் தெரியல போல இருக்குது பீச்சில். அதெல்லாம் கொஞ்சம் உடஞ்சிருந்தது. பட் அவனை கொஞ்சம் சேஃபாகவே பிடிச்சிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நிலன் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கனால அவன் டக்குன்னு கீழே விழுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. நாங்கள் ஸ்லோவாக தான் ஓட்டி விட்டோம். ஆனால் அதுவே வந்து அவர் என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தார். நிலனுக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும். எப்போ நாங்கள் பெஸி வந்தாலுமே இது ஆக்சுவலி ரொம்ப அழகாக சூப்பராக விளையாடுவான் அவன். ஆனால் பாருங்கள், வாழ்த்தனை ஓவராக பண்ணுவான். அவனை வந்து மெயின்டைனே அவனை பார்த்துக்கவே முடியாது. அவன் வந்து கொஞ்சம் விட்டாலுமே கீழே விழுந்துருவான் அப்படின்னு நம்மளுக்கு. நம்மளோட பேபிஸ்க்கு எப்போவுமே நம்ம வந்து பயந்து தானே வந்து வச்சிட்ருப்போம். ஒரு குட்டி பாப்பாவும் வந்து இவங்க நிழலை பார்த்துட்டு வந்தாங்க. வந்து அழகாக 2 பேருமே விளையாடிட்டு இருந்தாங்க ஜாலியாக. எனக்கு வந்து இந்த ராட்டினம் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே நான் வந்து இந்த ஊஞ்சல் மாதிரி இடத்துலலாம் உட்காருவேன். குதிரையில் உட்காரத்துக்கு ரொம்ப பயம் எனக்கு. ரொம்ப எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன வயசில் நம்ம விளையாடி இருப்போம். ஓகே, இப்போ வந்து நம்ம கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு பேபி இருந்தாலுமே இது விளையாடுறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவங்க அப்பா வரல, நாங்கள் மட்டும் தான் விளையாடிட்டு இருந்தோம். ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். நிலன் ஆக்சுவலி ரொம்ப பயந்துட்டு கத்திகிட்டே இருந்தான், அப்பா கிட்டே போகணும் அப்பா கிட்டே போகணும் அப்படின்ட்டு. அதுக்காகவே வந்து ஸ்லோவாக தான் வந்து அவங்க வந்து அந்த ஓட்டினாங்க. சரி, ஓகே போதும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்துட்டோம். ஏன்னா அவன் ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டான். அவன் உட்காரவே இல்லை. எங்களுக்கே பயமாயிடுச்சு அவன் கீழே விழுந்துட போகிறான் அப்படின்ட்டு. அவன் அந்த சீட்லேயே உட்கார மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான் நிலன்னு. நிலனோட டைம்
வந்துடுச்சு. அவருக்கு வந்து ஜூஸ் இருந்தாலே போதும், ஜூஸ், ஐஸ்கிரீம் இந்த மாதிரிலாம் அவனுக்கு வந்து இருந்தாலே அவனுக்கு சைலண்ட்டாக அமைதியாக வந்து உட்காந்துட்ருப்பான். மண்ணிலேயே விளையாடவே மாட்டான். இந்தமாரி அவர் குடிச்சிட்டு ஜாலியாக இருந்தார். நாங்களும் வந்து சாப்பிட வந்து ஆரம்பித்தாச்சு. சரி ஓகே, நம்ம ஃபஸ்ட்லேருந்து இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கடமா தான் ஃபஸ்ட் வாங்கினோம். கடமா என்னோட ரொம்ப 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 ஃபேவரேட். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கடமா. ப்ளஸ் வந்து பஜ்ஜி, ஃபிஷ்ஷு இதெல்லாமே வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். நிலனுக்கு வந்து இந்த ரோல் வந்து ரொம்ப பிடிக்கும். பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல். ஆமாம், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிலனுக்கு. அதில் இருக்க மயோ சாஸ் அதுதான் பிடிக்கும். பொட்டேட்டோ எதுவுமே சாப்பிட மாட்டான். ப்ளஸ் வந்து அவனுக்கு அவனோட ஃபேவரட்டான ஐஸ்கிரீமும் வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க அவங்களோட பாட்டி. ஐஸ்கிரீமு எனக்கு வேணாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவன் என்ன தான் நான் கண்ட்ரோல் பண்ணி நிலனை வந்து வீட்டிலேருந்து எங்கே வெளியே கூப்பிட்டு போனாலுமே அங்கே வந்து அவனுக்கு எப்படியாவது ஐஸ்கிரீம் இல்லை ஜூஸ் ஏதாவது வந்து அவன் சாப்பிட்ருவான். எனக்கே பயமாச்சு, ஒரு கோன் ஐஸ்கிரீம் அவன் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கான். என்னதான் பசங்க சாப்பிட்டோமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும் இல்லையா, என்னடா கோல்டு ஆகிட போகுது, ஃபீவர் வந்துட போகுதுன்றது நம்மளுக்கு வந்து அந்த பயம் எப்போவுமே இருக்க தான் செய்யும். அது அம்மானாலே அப்படி தான் பயம் இருக்க தான் செய்யும். இந்த நைட்டில் இதை பார்க்க இந்த லுக் வந்து சூப்பராக இருந்துச்சு. நிறைய ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் வந்து பாருங்கள், நல்லா இருந்துச்சு. அந்தளவுக்கு ஒர்த்துன்னு சொல்ல முடியாது. என்ட்ரி ஃபீஸ் இல்லைனால கொஞ்சம் வந்து ஓகே தான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நாங்கள் எல்லாருமே ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்ட் வந்து பைக் எடுத்துகிட்டு வரதுக்காக வந்து போயிருந்தாங்க. நாங்கள் வந்து கொஞ்ச நாள் நானும் பாட்டி வந்து உட்காந்து பேசிட்டு நிறைய எங்களுக்கு இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ போச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.